என்னடி இன்ன பலகாரம் எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்ட? என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேட்டை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும் எழுதட்டா? இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பெரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவ? காலை உடைப்பேன். என் காலையா? நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேட்கறிய? வாய்க்கு வந்தபடி பேசப்படுவேன். ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓட விட்டுட்டிய மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்கலாம். அத நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோடா உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ? இப்படி நடக்கலாமா? அம்மா இருக்கும்போது கம்பெனி அவங்க பேர்ல தானே இருக்கணும். பரிசா என் கையில மோதிரம் போட்டியே, உனக்கு பரிசா நான் என்ன தந்தேன்? அதான் இது. இவங்க எல்லாம் நம்ம சூப்பர்வைசர். குட் மார்னிங். மெயினா இவர் தான் என் பிரெயின். அக்கௌண்டன்ட் கரார் கணபதி. இன்கம் டாக்ஸ் அரியர்ஸ் கணக்க மேனேஜர்ட்ட கொடுத்திருக்கேன். உடனே அதை அட்டெண்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். வாமா சார் தான். சாருக்கு எப்படி என்ன தெரியும்? தெருவுல இருந்து உன்னை எனக்கு தேடி கொடுத்த தெய்வமே வரல. மனுஷனா நான் செஞ்ச கடமைக்கு இந்த மாஜி குமாஸ்தாவே உன் புருஷன் மேனேஜராவே ஆக்கிட்டார். வா, இதான் நம்ம ஆபீஸ் ரூம். உன் சீட்ல உட்காரு. நானா? நீங்க உட்காருங்க, நான் இங்கே நிக்கிறேன். நான் என்னைக்குமே நிலையா நிக்கணும்னா நீ அந்த சீட்ல உட்காரணும். உட்காருன்னா உட்காரணும். சிட் டவுன். நீ என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் பிசினஸ்லயும் பார்ட்னர். இந்த பிசினஸ்ல எனக்கு போட்டி போறாம நிறைய இருக்கு சார். ஆர்டினரி சின்ன அரும்பு ஆரம்பிச்சு இந்த பிசினஸ் ஆலமரமா தழைக்கணும்னா ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் இருந்து இது ஓஹோன்னு கொண்டு வரணும். எங்க போறீங்க? டெலிபோன் வந்திருக்கு, போறேன். ஹலோ. ராம் ராம் சரவண்ஜி, உங்கள் மெஹர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது. உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். உங்க அன்பே போதும் சேட்ஜி. உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன். சரவண் பையா, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நியூ ஸ்கீம். கோடி கோடியா பணம் வருது. ஒரு பார்ட்டி சொல்லுது. நீங்கள் இங்கே வருது. அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும். தேக்கோ கைசா ஹை. இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்தா? சந்திரகாந்த். உயரமா? அதே ஆளுதான். டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன். அரே பகவான், அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்க? இவன் பக்கா ஃப்ராட் சேட்ஜி. அரே பாப்ரே, பெரிய மனுஷனுக்கு போல பேசுறான், நடுக்குறான். நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில, மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க. அதுல இவன் நம்பர் 1 சேட்ஜி. நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்து டான்ஸ் தட்டி பார்த்தான். நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன். அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன, நான் பீரங்கி. இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க. பீரங்கியா? இல்ல, உங்க பணம். இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது. பாகுத் சுக்ரியா. அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான். அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயரானான்னு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பான். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் காலில் பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஒன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெரி போகணும்னா போய்தான் ஆகணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன். பிளாட்ஃபார்ம். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர நீயே பொழைச்சுக்கிடான்னு மேல போயிட்டாங்க. நாணயமா உழைச்சேன், நாணயம் சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன், சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன், சொத்தே வந்தது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 வருஷம். அப்புறம் தான் தெரிஞ்சது
எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு 2-3 மர்டரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்னை எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. Trespassers will be prosecuted. வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட் உடம்பை எஃபெக்ட் பண்ணும், உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி. அம்மா மோகனம்பா ஆ உண்டா இருக்கிறியா? ஆ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் புருஷன்கிட்ட இல்ல சொல்லணும். இவ்வளவு பெரிய வயித்தை வச்சுக்கிட்டு எப்படி மாவரைக்கிற? இறக்கி வச்சுட்டு தான் அரைப்பேன். வைத்தையா? வைத்தியா? ஆட்டுக்கல்ல தான் வடைய திங்க சொன்னா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல, போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி? இந்த ரொப்புன ஒரு வர்றாரு, அவரை கேளு. அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா, குந்தி தேவி அம்மனை வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்சபாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ண வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து. பந்துல இருந்து சாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. அடே அடி அடி பல்ல கட்டுது. பந்து அடிக்கிற, எரி எரி எரி. பந்து விளையாடுறியா? பந்து அடிச்சன்னா இங்க வந்து வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லிருக்கல உன்ன. முன்கடைய மூடியாச்சு, பின் கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு உன்னை கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தனம் விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம். நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தையெல்லாம் வயித்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்கு தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வயித்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. அட கம்பெனி, இங்க வரவன் போறவனுக்கெல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வடிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு, என்ன நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும், லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். இந்தாங்க உங்க அசலும் வட்டியும். சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா கொடுத்துறேன். தேங்க்ஸ். எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டா தான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இருங்க தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு டன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாம்ல சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைக்கிட்டா 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானா? என்ன விவரம் தம்பி? புலிவால தொட்ட தலையிலேயே தட்டிட்டேன். முடிஞ்சா புலி வாயிலேயே கையை விடுவேன். பயப்பட மாட்டேன். நான் டைகர். நான் ஹண்டர். கந்தா கார்த்திகேயா, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். மிரட்டுறீங்களா? நான் போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல அசிங்கத்தை எல்லாம் படம் எடுத்து அதை காட்டி என்ன மிரட்டுறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பேன். ரொம்ப பேரு பெரிய மனுஷனா வெளியில நடந்துகிட்டு சின்ன மனுஷனா உள்ள நடக்கிறான்.
அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். இது சின்னத்தனமான வேலை. Shut up. சீர்திருத்த வேலை. காந்தி எல்லாம் பிறந்த நாடு கச்சடாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா போட்டுறாதே தம்பி, போட்டுறாதே. உன் காய பிடிக்கிறேன், கைய பிடிக்கிறேன். புடி, நல்லா புடி. அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நான் வரேன்.